வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். நம்முடைய மாநகராட்சி சார்பாக நிறைய சாலைகள்லாம் போடுவாங்க இல்லையா, தெருக்கள்ல பெரிய சாலைகள்லாம் போடுவாங்க, நோண்டுவாங்க, மூடுவாங்க, அப்புறம் திருப்பி நல்லா சாலையெல்லாம் போடுவாங்க. இந்த சாலையெல்லாம் போட்டு முடிச்சு திருப்பி டேப் வச்சு அளந்து அதற்கான பில் எல்லாம் ரெடி பண்ணி அசஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஒரு சாலை போடப்பட்டது, நான் டெய்லி போயிட்டு வரக்கூடிய வழியில் ஒரு சாலை போடப்பட்டது. போட்டு 2 நாள் கழித்து அது புழக்கத்துக்கு வரும்பொழுது அதனுடைய பில்லெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக டேப் வச்சு அளந்துக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் அந்த டேப் வச்சு அளந்துக்கிட்டு இருக்கிறது முதல் நாள் இரவு மழை பெஞ்சிச்சு. மழை பெய்யும் போது என்ன ஆகுன்னா, எங்கெங்கெல்லாம் சாலை சமமாக இல்லையோ அந்த இடத்துலலாம் தண்ணி தேங்கி நிற்க ஆரம்பிச்சது. அது காலையில் பள்ளிக்கு போகும்போது அந்த தண்ணி அடித்து பிள்ளைகளுடைய யூனிஃபார்ம்லாம் பட்டு கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. அப்போ அந்த அளந்துக்கிட்டு இருந்த ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டேன். என்னென்னா, நம்ம ரோடு போடுறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரு, ஒரு டெப்யூட்டி கமிஷனரு, ஒரு ஏஇ ஸ்கொயரு, ஒரு ஏஇ, அவருக்கு கீழே 2 ஜேஇ, அதுக்கு கீழே கார்பரேஷன் சூப்பர்வைசரு, அதுக்கு கீழே கான்ட்ராக்டருக்கான சூப்பர்வைசரு, வேலை செய்கிறவங்க, இவ்வளோ பேர் மேன் பவர் இருக்கு. இவங்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், அந்த ரோடு கரெக்டாக அளவோட மட்டமாக போடணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் அங்கே இருந்த 2 ஆஃபீஸருங்களை கூப்பிட்டு கேட்டேன், சார் நீங்கள் தான் அந்த ரோடு போடுற வேலைலாம் பண்ணீங்களா? ஆமாம். உங்களுக்கு வீடு இருக்குதா சார் கேட்டேன். ஆமாம் இருக்குது. அந்த வீடு கட்டும்போது எப்படி சார் கட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன் நல்லா தான் கட்டணும். அந்த வீடு கட்டும்போது சார், உங்களுடைய வீட்டினுடைய தரையோ அல்லது மேல் தளத்தையோ அல்லது உங்களுடைய பார்க்கிங் ஏரியாவையோ நீங்கள் எப்படி சார் பேலன்ஸ் இல்லாமல் அங்கே கொஞ்சம் தண்ணிலாம் நிற்கிற மாதிரி குண்டும் குழியுமா தான் கட்டுவீங்களா சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் நீட்டாக கரெக்டாக மட்டமாக டியூப் மட்டம்லாம் வச்சு கரெக்டாக செய்வோம், ஒரு ட்ராப் கூட நிற்காது அப்படி. அப்போ அது மட்டும் கரெக்டாக ட்ராப் நிற்காத அளவு கட்டுறீங்களா சார்? இந்த ரோட்டில் இவ்வளோ பேர் போயிட்டு வர இடம்லாம் சார், இதுக்கு ஏன் சார் ஒரு ஸ்கெட்ச் இல்லாமல் கட்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அவ்வளோதான், ஒரு மூஞ்சி செத்து போச்சு. நம்ம இந்த மாதிரி கேட்டால் தான் அவங்களுடைய தவறு என்னங்கிறது புரியும். ஏன்னா பல ஆயிரம் கோடிகள் கொட்டப்படுகிறது. எங்கே கொட்டப்படுகிறது? சாலையிலும் குப்பையிலும் கொட்டப்படுகிறது டெய்லி. ஆனால் அதனுடைய விளைவுகள் மக்களுக்கு சரியா போய் சேருதா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய சாலைகளில் இந்த மழைநீர் கால்வாயெல்லாம் போட்டு அதனுடைய பேட்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற சாலைக்கும் அதுக்கும் பேலன்ஸ் இல்லாமே இருக்கும். இப்படி போனால் அப்படி சறுக்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா? எவ்வளோ பணத்தை அதில் செலவு பண்ணுறோம். நம்ம வீட்டை கட்டும்போது வீட்டு அடித்தளத்திலிருந்து மேல் தளத்திலிருந்து முற்றம் வரைக்கும் நம்ம எவ்வளோ கிளீனாக செய்கிறோம் இல்லையா? ஒரு டிராப் தண்ணி கூட எங்கேயும் நிற்கக்கூடாதுன்ற அளவுக்கு கிளீனாக பார்க்குறோம் இல்லையா? அதே மனநிலையோடு, அதே உத்வேகத்தோடு, அதே கடமை உணர்வோடு ஏன் அரசு, அந்த மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பணிகளை எல்லாம் செய்வதில்லை? கொஞ்சம் சிந்திக்கிற ஒரு விஷயம். நம்முடைய வீட்டை போல நாட்டையும் பார்க்க வேண்டிய எண்ணம் இருந்தால் அரசு பதவியில் இருப்பவர்கள், ஆளும் அதிகார வர்க்கத்தினர் எல்லோருமே நல்லவர்களாக இருப்பார்கள். ஆனால் பார்க்க தவறுவதால் பல குறைபாடுகள் ஏற்படுகின்றன. அவற்றிலிருந்து மீள்வதற்கு நாமும் இது போல சின்ன சின்ன இன்டராக்ஷன்ஸ் அதிகாரிகளோட செய்வோம். செஞ்சாதான் அவர்களுக்கும் கொஞ்சமாவது அதனுடைய புரிந்துணர்வு கிடைக்கும். ஏதோ அக்ரிமெண்ட் போட்டு கான்ட்ராக்ட் போட்டு கையெழுத்து போட்டு விட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சா, பில்லை பாஸ் பண்ணுமான்னு இருக்கக்கூடாது. அது சரியான முறையில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டியது அவர்களுடைய கடமை தான். இதை செய்வதற்கு படிச்சிருக்கணும், பெரிய தலைவராக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. சாதாரண நம்மை போன்ற மக்கள் தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் இதற்கெல்லாம் ஒரு விடிவு வரும், முடிவும் வரும். இதற்கு நாம் முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன். நீண்ட நாட்கள் மருந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லையா, நிறைய உடல் உபாதைகளுக்காக நிறைய மருந்துகள் எடுத்துக்கொள்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன டிப் என்னன்னா, கொய்யா தளிர்கள் இருக்கு இல்லையா, கொய்யா இலையினுடைய கொழுந்து இலைகள், அதையும் மிளகு இவற்றை இரண்டையும் சேர்த்து கொதிக்க வைத்து அருந்தும் பொழுது இந்த நீண்ட நாள் மருந்துகள் எடுக்கக்கூடியவர்களுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் குறையும்.
இது ஒரு ஆய்வுபூர்வமான உண்மை. அது கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க. ஏன்னா சிலர்லாம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து மருந்து எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய கட்டாயத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, கொய்யா இலைகளுடைய கொழுந்துகள், தளிர் இலைகளையும் மிளகையும் சேர்த்து கொதிக்க வைத்து அதை ஒரு டீயாக அருந்தி பாருங்கள். அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பயன்படுத்தி பலன் பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன்.